தமிழகத்தில் நிக்கோட்டின் பவுச்சுகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மீறுபவர்களுக்கு சிறை தண்டனை உறுதி என்றும் தமிழக அரசு கடுமையாக எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் சமீப காலமாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே நிக்கோட்டின் பவுச்சுகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்த நிலையில், தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாடு இயக்கம் ஒரு முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நிக்கோட்டின் பவுச்சுகள் என்பவை புகையிலை இல்லாத ஆனால் அதிகப்படியான நிக்கோட்டின் அடங்கிய சிறிய பைகள் ஆகும். இவை உதட்டின் கீழ் வைத்து பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வகை நிக்கோட்டின் பவுச்சுகளின் பாதுகாப்புத்தன்மை மற்றும் மருத்துவத்திறன் இதுவரை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. இவை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அல்லது மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புகளால் அங்கீகரிக்கப்படாதவை. இவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதால் கடுமையான இதய நோய்கள், நரம்பியல் கோளாறுகள் மற்றும் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அங்கீகரிக்கப்படாத ஓரல் நிக்கோட்டின் பவுச்சுகளை விற்பனை செய்வது சட்டப்படி குற்றமாகும். மருந்து கடைகள் அல்லது இதர விற்பனை நிலையங்களில் இவை கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்கள், இத்தகைய போதைப் பொருட்களின் ஆபத்தை உணர்ந்து அவற்றை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. கடைகளில் இதுபோன்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை கண்டால் உடனடியாக மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது.